கிளற கிளற அடுக்கடுக்கா வரக்கூடிய உண்மைகள். அதிரடியா தமிழக போலீஸ் திவ்யா கலர்ச்சியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கூடவே இந்த கம்ப்ளைண்ட்டையும் இந்த விஷயத்தையும் ரொம்ப பெருசாக்குன மக்கள் ஆர்வலர், சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்ரா அப்படின்ற பெண்மணியையும் கைது பண்ணிருக்காங்க. கூடவே கார்த்திக் மற்றும் அவரோட நண்பரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட பின்னணி என்ன, இப்ப திவ்யா கலர்ச்சி சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சித்ரா அப்படின்ற பெண்மணி திவ்யா கலர்ச்சி மேல நிறைய அபியூசிவான கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இவங்க வாட்ஸ்அப்ல சில தகாத வாட்ஸ்அப் சாட் குரூப் எல்லாம் வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஆபாசமானது. ஆண்களுடைய ஆபாசமான வீடியோ, திருச்சி சாதனா, ரவுடி பேபி மற்றும் உதயா சுமதி இவங்களோட வீடியோக்கள் இருக்கு. உதயா சுமதிக்கு 1 லட்சம் அப்படின்ற மாதிரி பல பெண்மணிகள் மேலேயும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுவும் போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ற மாதிரியே சில உண்மைகளையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது 17 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை இந்த மாதிரி தப்பா ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து உதயா சுமதி என்ன பண்ணிருக்காங்க, இவங்க மேல மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் மேல அவதூறு பரப்புறாங்க, இவங்க என் மேல சொன்ன குற்றச்சாட்டுக்கு இவங்க நிரூபிக்கணும், இல்லனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவங்க முன் சொல்றாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல திவ்யா கலர்ச்சி மற்றும் அவரோட நண்பரான கார்த்திக் மற்றும் இந்த சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியான சித்ரா இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே திவ்யா கதறாங்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த சித்ரா அப்படின்ற இந்த பெண்மணி ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா அப்படின்ற இந்த நபர்களை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி போய் சொல்றாங்க. 28 லட்சம் ரூபாய் பணம் இவங்க லஞ்சமா கேக்குறாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே கதற, போலீஸ்கார பெண்மணியோ இவங்கள மிரட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. அண்ட் கார்த்திக் அப்படின்ற நபரோ பிரஸ்ஸையே மிரட்டுறாரு. நீங்க தானே பிரஸ், என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, இல்ல நான் தான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அகம்பாவமா பேசுறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியில வருது, உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்ற பல கேள்விகளுமே மக்களுக்கு மத்தியில இருக்கு. அண்ட் இந்த சித்ரா அப்படின்ற பெண்மணி யாரு அப்படின்ற கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களே ஒரு ஃபோர்ஜரி பெண்மணி அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியாக இருக்கு. 4 வருடங்களுக்கு முன்னாடி இவங்கள மேல ஃபேக் மேட்ரிமோனியல் கேஸ் பதிவுப்பட்டு இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷன் கேஸ், ஜெயில் அப்படின்ற மாதிரி குண்டாஸ்ல 6 மாதம் உள்ள இருந்ததா சொல்லப்படுது. அப்படி பல குற்றச்சாட்டுகளும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த சித்ரா அப்படின்ற பெண்மணி எப்படி திடீர்னு சமூக ஆர்வலரா மாறுவாங்க, திவ்யா கலர்ச்சி மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற பல கேள்வியும் வருது. அதுக்காக திவ்யா கலர்ச்சி அப்படின்றவங்க நல்ல பெண்மணியும் கிடையாது. இவங்களும் தொடர்ந்து ஆபாசமான வீடியோக்கள் நடிக்கிறது, ஆபாசமா பேசுறது, சின்ன சின்ன பசங்களை ஆபாசமா செய்யறதுக்கான வேலைகளை தூண்டுறதுன்ற மாதிரி நிறைய கேவலமான வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியா இப்போ காவல்துறையினர் அதிரடியா இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தவளை தன் வாயால கெடுவது போல இப்போ இந்த சித்ரா அப்படின்ற இந்த பெண்மணி இவங்க மேல கேஸ் கொடுக்க இவங்களை பத்தின குற்றங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா வெளியே வர இப்ப இந்த சித்ரா அப்படின்ற பெண்மணியுமே குற்றவாளி தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சித்ரா, திவ்யா கலர்ச்சி, கார்த்திக், திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா இவங்களெல்லாம் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.